ஆவடி மூர்த்தி நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று ரூபாய்க்கு ஒரு பிள்ளையார் என்று வழங்கி வரும் அற்புத நிகழ்வு 17 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இன்று 18ஆம் ஆண்டாக ரூபாய்க்கு ஒரு பிள்ளையார் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த வகையில் இன்று முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அப்துல் ரஹீம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். அவர் தனது உரையில் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய்க்கு பிள்ளையார் சிலை வழங்கி வரும் விழாக்குழுவினரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திரு அப்துல் ரஹீம் அவர்கள் விநாயகர் சிலைகளை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கினார். முன்னதாக இதற்குண்டான டோக்கன் பெற்றுக்கொண்டு வரிசையில் நின்று பக்தி சிரத்தையுடன் விநாயகப் பெருமானின் சிலைகளை அனைவரும் வாங்கிச் சென்றனர். அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தின் அருகே இந்த விநாயகர் சிலைகளை பெற்றுக்கொண்டு அதனை வீட்டில் வைத்து பூஜித்து வழிபடுவதில் மிகுந்த ஆனந்தம் கொள்வதாக சிலைகளை பெற்றுச் சென்றவர்கள் தெரிவித்தனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திரு தஞ்சை புருஷோத்தமன், திரு பால ரகுபதி, திரு செந்தில், திரு ஆவின் கோபி, திரு பிடிசி சண்முகம், திரு மணி, திருமதி லைன் சூரியகலா, ஏஆர்எஸ் சண்முகம் மற்றும் விழாக்குழுவினர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் விழாக்குழுவினர்கள் இதுபோன்று அனைவருக்கும் விநாயகர் சிலைகளை பெற்று வழிபட வேண்டும் என்ற நோக்கில் செய்து வரும் இந்த அற்புத நிகழ்வை சிறப்பாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனையொட்டி நம்மிடையே பேசிய திரு பால ரகுபதி அவர்கள், ஆவடி மூர்த்தி நகரில் அமைந்திருக்கக்கூடிய செல்வ விநாயகர் கோயிலுடைய முகப்பில் ரூபாய்க்கு ஒரு பிள்ளையார் என்கிற நிகழ்ச்சியை கடந்த 17 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். இது ஒரு 2 நாட்கள் முன்பே டோக்கன் விநியோகித்துவிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 9 மணி அளவில் அனைவருக்கும் உள்ளூர் சிறப்பு விருந்தினர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரியவர் தஞ்சை புருஷோத்தமன், சென்னை செந்தில், ஆவின் கோபி, பிடிசி சண்முகம், மணி, போலீஸ் மணி, சூரியகலா போன்ற நிர்வாகிகளெல்லாம் விழாக்குழுவினரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தி வந்துள்ளோம்.